எனக்கு கொடுத்த மீட்பன். பைபிள் சொல்லுது பாருங்க, கர்த்தர் மீட்பனாக தாட்சி அடைய. புரிந்துக்கும். மோசே மூலியமா தான் ஜனங்களை பூசி, சீசர்கள் பாருங்க முறுமுறுக்கிறாங்க, அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அப்போஸ்தலர் மூலியமா தான் தேவன் போஷித்தார், திருப்தி ஆக்கினார். ஊழியக்காரர் 1000 திட்டினாலும் எச்சரித்தாலும் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரன் கீழே இருக்கிறியோ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஊழியக்காரர் எப்படி பவுல் சொல்றாரு, தேவ தூதனை போல ஏற்றுக்கொண்டீர்களே என்றார் பாருங்க. அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அந்த ஆனந்த பாக்கியம் புத்தியில்லாத கலாத்தியரே உன்னை மழைக்கிறவன் யார்? வேற சுவிசேஷம் இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கணும். அது விதைக்கப்பட்ட விதத்தில் விதைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனை நீங்க விசேஷம் பாதுகா. அந்த ஊழியக்காரன் தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த ஊழியக்காரன் தான் என் உயர்வு, ஊழியக்காரன் தான் விடுதலை, இந்த ஊழியக்காரன் தான் என் குடும்பத்தார் நன்மை உண்டாகும் அப்படின்னு உணர்வு என்ற விழிப்பு என்ற விசுவாசத்தோடு இருந்தால் பொல்லாங்கன் வரும்போது கடிந்து கொள்ளு, அவனை அதிர்ட்டி விடு, அவனை கடிந்து சொல்லு, வெளியே போடான்னு சொல்லுங்க, வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, வீட்டுல உட்கார விடாதீங்க. அவன் வர நோக்கம் உனக்குள் விதைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தை, வரப்போற ஆசீர்வாதத்தை, வரவரை மேன்மையை தடுக்கக்கூடிய ஆவி அது. கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளைகளை.